ஏன் ஃபாத்திமா ரலியல்லாஹ் மிக அற்புதமாக பிள்ளையை உருவாக்குனாங்க. பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியில் பள்ளியில் நிற்கிறாங்க ரெண்டு புள்ள ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. ஒரு வயசானவர் அப்படியே வந்து ஒழு செய்கிறாரு, ஒழு செய்கிற விதமும் தவறாக இருக்குது. தொழுகிறாரு, தொழுகிற விதமும் தவறாக இருக்குது. ரெண்டு பிள்ளையும் பார்த்துட்டு தப்பாக செய்கிறாங்களே, இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே, எப்படி சொல்லிக் கொடுக்குறது, வயசில் மூத்தவங்க எப்படி அவங்களை அணுகிறது அப்படின்னு யோசித்தாங்க. எவ்வளவு பக்குவமானது தெரியுமா? இன்றைக்கி பெருசுங்கிறான், ஒழுங்காக போயிரு அப்படிங்க. மரியாதை இல்லாத ஒரு சமுதாயம் இன்னைக்கு உருவாகிட்டு வருதுங்க. இதுக்கு மத்தியில் எவ்வளவு தூரம் பேணுதலோடு அன்னை ஃபாத்திமா வளர்த்தாங்க, அப்படிதான் நீங்கள் வளர்க்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க எப்படி இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது. ரெண்டு பேருமே அந்த வயசானவங்ககிட்ட போனாங்க. போய் அப்பா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுருக்கோம். என்ன போட்டி தான்? நாங்கள் எப்படி ஒழிச்சிரோம், ரெண்டு பேரும் தொழுகிறோம், யாருக்கு முதல் ப்ரைஸ் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் போய் ஒழிச்சிங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் நான் பரிசு தந்துடுறேன் அப்படின்னு இருக்கார். உடனே போய் அழகாக ஒழு செய்தார்கள், அழகாக தொழுதார்கள். தொழுது வந்து யாருக்கு பரிசு கொடுக்க போறீங்க, முதல் பிரைஸ் யாரு அப்படின்னு வந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர் நின்ற பொழுது இருவரையும் என்ன செய்தார்கள், கட்டி அணைத்து கொண்டு அந்த வயதானவர் சொன்னார், மிக அற்புதமாய் எப்படி ஒழு செய்ய வேண்டும், எப்படி தொழுக வேண்டும் என்கிற அந்த கல்வி எனக்கு சொல்லி தந்துட்டீங்க அப்படின்னார். இதுக்கு என்ன காரணம்டா, ஃபாத்திமா ரலியல்லாஹ் அவ்வளவு அற்புதமாக உருவாக்கினார்கள். அழகாக பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக என்ன செய்தார்கள், கற்றிருந்தார்கள். அந்த கற்றதிலேயே நம்ம பிள்ளை என்ன செஞ்சிடணும், கொண்டு போயிடணும். இன்னைக்கு நம்ம பிள்ளை ஏன் சிறப்பாக இருக்கான் தெரியுமா? பள்ளிவாசல் மதரசாவினுடைய தொடர்பில் இருக்கிறனால சிறப்பாக இருக்கான். அந்த தொடர்புலையே இருந்துட்டான்னா நம்ம பிள்ளை சூப்பர் ஆயிடுவான். மடமை காலத்தை தான் இப்படி பேசுவான். ஒருத்தருடைய தாயை, ஒருத்தருடைய கலரை, ஒருத்தருடைய இனத்தை, ஒருத்தருடைய பொருளாதார நிலையை இழுத்து பேசுறது மடமை காலத்து பழக்கம். நீ முஸ்லீம் இல்லையா? சக முஸ்லீமை கீழ் பார்த்து கீழே நோக்கி பார்ப்பது முஸ்லீமின் பண்பு இல்லவே? எப்படி நீ பேசுனவர? உடனே அபூதர் எல்லாம் பலம் பொருந்திய கூட்டத்திற்கு சொந்தக்காரர். அவருடைய பலமா அவருடைய பின்பலமா அவருக்கு பெருசா தெரியல. ரசூலுல்லாஹ் கண்டிச்சிட்டாங்க. அவர் என்ன செய்தார் தெரியுமா? எந்த பிலாலை இழிவானவர் என்று சமூகம் நினைத்ததோ, எந்த பிலாலை குறைந்தவர் என்று சமூகம் கணக்கிட்டதோ, அதே பிலாலிடத்தில் அழுதார், பிலாலே இதே நிலையில் என்னை மன்னித்து விடுங்கள், நாளை மறுமையில் என்னை குற்றம் பிடித்து விடாதீர்கள் பிலாலே என்றார். நான் திட்டிய அதே வார்த்தையை திருப்பி சொல்லி என்னை திட்டி விடுங்கள், என்னை மறுமையில் குற்றம் பிடித்து விடாதீர்கள். ஒரு கட்டத்திற்கு மேலே போய் சொன்னார், பிலாலே நான் உங்களுக்கு முன்னால் படுத்து விடுகிறேன், என் கன்னத்தில் உங்கள் கால்களை வைத்து மிதியுங்கள், நாளை மறுமையில் குற்றம் பிடித்து விடாதீர்கள் பிலாலே என்றார். என் கன்னத்தில் உங்கள் காலை வைத்து மிதியுங்கள், நாளை மறுமையில் என்னை குற்றம் பிடித்து விடாதீர்கள். இது வல்லவா சகோதரத்துவம்?